ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான தீமையான காரியங்களை விட்டும் இந்த சூறாவை எவர் ஓதுகின்றாரோ அவர் பாதுகாப்பு பெறாரு. அதே போன்று இந்த பயந்த சுபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள், எதெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும், எதெடுத்தாலுமே ஒரு பயம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்காது. சொல்லுவாங்கல்ல, என்னடா பயந்தாங்குழியா இருக்கிறிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பயந்த சுபாவங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த பனி இஸ்ராயில் இந்த சூறாவை ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் அந்த பயந்த சுபாவத்தை நீக்கி மன தைரியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று யாருடைய தீங்கையாவது நினைத்து நாம் பயந்துகிட்டு இருந்தோம்னா, பிறருடைய தீங்குகள் நம்மை சேராமல் இருப்பதற்காக வேண்டி, நமக்கு தீமையே ஒருத்தவங்க செஞ்சாலும் யாரும் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அந்த கெடுதல் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு பாதுகாப்பை இந்த சூறா வழங்குது. இந்த சூறாவை எவர் ஓதுகின்றாரோ அவருக்கு பிறர் செய்யக்கூடிய தீங்குகள் அவரை அணுகாது என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. அடுத்தபடியாக எல்லா விதமான நோய்களை விட்டும் இந்த சூறாவை ஓதக்கூடியவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எல்லா விதமான நோய்கள், சகல விதமான நோய்கள், எதெல்லாம் பெரும் கொண்ட வியாதிகளாக இருக்குதோ அது போன்ற எல்லா விதமான வியாதிகள் நோய்களை விட்டு ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை ஓதி துஆ செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். இன்று தராவில ஓதப்பட்ட இறை வசனம், இந்த வசனத்துல அல்லாஹ் எதை சொல்ல வரா அப்படின்னு சொன்னா துஆவை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். அந்த துஆவுல அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நீங்க என்னிடத்துல ஒரு துஆவை கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்க அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மள்ட்ட ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. நம்ம வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைங்க என்ன செய்யுது, எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு நம்மளை தொந்தரவு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நாம சொல்லுவோம், வாங்கி தர்றேன்னு சொன்னா வாங்கி தருவேன், என்னை போட்டு தொல்லப்படுத்தக்கூடாது, அவசரப்படக்கூடாது என்பதாக நம்ம கண்டிப்போம்ல. அது மாதிரிதான் அல்லாஹ் கண்டிக்கிறான். நீங்க துஆ கேளுங்க, ஆனா அந்த துஆவுல நீங்க அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லித்தரான். நீங்க ஏன்னா துஆ கேட்பதை தான் அல்லாஹ் விரும்புறான். அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். அதுல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், துஆ கேளுங்க, அதுல அவசரப்படாதீங்க. இந்த ஓதப்பட்ட வசனத்துல இந்த மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நன்மைக்காக வேண்டி என்னிடத்துல பிரார்த்தனை செய்வது போலயே சில நேரங்கள்ல தீமைக்காக வேண்டியும் துஆ செஞ்சிடறான். என்கிட்ட நன்மைக்காக வேண்டி இந்த மனிதன் எப்படி